இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க ஹஸ்பண்ட் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அதை செட்டில்மெண்ட் பண்ணணும். அது சம்பந்தமா உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருந்தா எடுத்துட்டு வரீங்களா? இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். அஞ்சலி, அவங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமான்னு கேளு. சார், இந்த டாக்குமெண்ட்ல டீ காஃபி ஏதாவது? காஃபி. சரி வாங்க நீ. சார், இங்க பாத்தீங்கன்னா இப்போ முன்னாடி அவர் சைன் பண்ணியிருக்காரு. இந்தாங்க சார், இதுல எல்லாமே இருக்கு. ஓகேம்மா. ப்ரூஃப் ஏதாவது வச்சிருக்கீங்களாம்மா? இருக்கு சார், இதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. இந்தாங்க. என்ன சார்? உங்க ஹஸ்பண்டோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும். அதுலயே இருக்குமே. இருக்கும் பாருங்க. இவரு உயிரோட இருக்கும்போது மெடிக்கல் செக்கப் ஏதாவது பண்ணாரா? பண்ணாரு சார். ஒரு வாட்டி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது மாஸ்டர் செக்கப் பண்ணோம். அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வர முடியுமா? இருங்க, எடுத்துட்டு வரேன். கொடுங்க. இந்தாங்க சார், அவரோட ரிப்போர்ட். சார், இதையும் செக் பண்ணிடுங்க. இந்த மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. என்னாச்சு சார்? என்ன பிரச்சனை? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. இதுல டவுட் இருக்கு. டவுட் இருக்கா? என்ன டவுட் சார்? நீங்க கொடுத்த ரிப்போர்ட்ல இருக்கிற பிளட் குரூப்பும் நாங்க வெரிஃபை பண்ண பிளட் குரூப்பும் வேற வேறையா இருக்கு. சார், அது எப்படி சார்? குறிப்பா நீங்க வச்சிருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரொம்ப தப்பா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அவரோட பிளட் குரூப் என்ன? ஏ பாசிட்டிவ். ஆனா உண்மையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஓ பாசிட்டிவ்ல இருக்கு. அதே மாதிரி அவரோட அடையாளம் கூட கொஞ்சம் மாறி இருக்கு. எனக்கு என்னமோ அவர் சாவுல சந்தேகம் இருக்கு. சார், சார் எனக்கு புரியல சார் நீங்க சொல்றது. ஆமாமா, இந்த மாதிரி காப்பீடு பண்றவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு போலியா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஏமாத்துவாங்க. ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. நான் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். இந்தாங்க. நான் வரேங்க. வரேன்.